நம்ம வந்து நம்ம வாழைக்கு சாணி உரம் வச்சு முடிச்சதும் அடுத்து நேராக நம்ம மழை காலத்தை எதிர்கொள்ளலாமான்னு கேட்டால் கிடையாது. எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு முன்னால் வாய்க்கால் வெட்டணும். இந்த வாய்க்கால் வெட்டுறதுனால நமக்கு 3 பயன்கள் கிடைக்கும். நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம புது மண் அடிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது மழை ரொம்ப வேகமாக பெஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் உள்ள மண்ணாலும் பக்கத்து தோட்டத்துக்கு அடிச்சுட்டு போகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கும். மழை காலத்தில் வந்து மழை வந்து அதிக அளவு அடிக்காமல் கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சுது அப்படின்னாலும் நம்ம அந்த வாய்க்காலுக்குள்ளே தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த தண்ணியை நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். மூணாவதாக வந்து அதிக அளவு மழை பெஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து வெளியேற்றுறதுக்காக இந்த வாய்க்கால் யூஸ் ஆகும். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழைக்கு வந்து நம்ம வாய்க்கால் மாதிரி வெட்டியிருப்போம். இந்த வாய்க்கால் வெட்டுறதுனால நமக்கு வந்து 3 நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த நன்மைகளை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து மழை வந்து ஓரளவு பெஞ்சு முடிய போகுது. பாருங்கள், நீங்கள் நம்ம முதல்ல வெட்டியிருந்த அந்த வாய்க்கால் வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த வாய்க்காவை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த வாய்க்கால் நம்ம சொன்ன 3 பயன்களில் 2 பயன்கள் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டு, அதாவது அதிக அளவு மழை பெய்யும்போது நம்ம தோட்டத்தில் உள்ள மண் வந்து பக்கத்து தோட்டத்துக்கு அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும், தண்ணி அதிக அளவு மழை தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வெளியேற்றுறதுக்காகவும் இந்த வாய்க்கால் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த முறைப்படி இப்போ வந்து இந்த வாய்க்காலில் உள்ள தண்ணி அவ்வளோ நம்ம வெளியேற்றுறதுக்கு, அது போக மண் அரிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டையும் செஞ்சு இந்த வாய்க்கால் வெட்டியிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு அடி அளவுக்கு ஆழம் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி கரெக்டாக நம்ம அந்த வாய்க்கால் எடுத்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்க்கால் வந்து ஒரு 3 இன்ச்சு அளவு கூட இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா ஒன்று போல ஆன மாதிரி ஆகிட்டு இதை வந்து நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். எதுக்காக அந்த வாய்க்கால் திரும்பியும் வெட்டணும்? நம்ம வந்து மழை காலம் தான் முடிஞ்சிட்டா இப்போ வந்து நீங்கள் தண்ணி வெளியேற்றையும் தேவையில்ல, மண்ணும் அரிக்காது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இது திரும்பி இந்த வாய்க்கால் வெட்டினா தான் நமக்கு வந்து வாழை தார் வந்து குலைக்கிற டைமிங்கில் வந்து வாழைக்குலை வந்து வெக்கை அதிகமாக இருக்கும். அதாவது சித்திரை மாதம் டைமிங்கில் தான் வாழை குலைக்கும். அந்த வெக்கையை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காகவும், அதுபோக அந்த குலைக்கிற வாழைக்காயில் வந்து அந்த வாழைக்காய் வந்து வெடிக்கிறது, சுண்டு பழுப்பு பழுக்கிறது, இது அவ்வளவுமே அந்த வெக்கை காரணமாக தான் ஏற்படும். அதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாய்க்காவை ரிட்டன் தூர் வர்ற மாதிரி நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து நம்ம வெயில் காலம், அதாவது வெக்கை காலம் வரும்போது நம்ம இந்த வாய்க்காலுக்குள்ளே தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வாழைக்குலை வந்து கொஞ்சம் கூலிங்காக கிடைக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம அந்த வாழைக்காய் வெடிக்கிறது, அதுபோக சுண்டு பழுப்பு பழுக்கிறது இதெல்லாம் குறைக்கலாம். அதுபோக இந்த வாய்க்கால் வெட்டுறதுக்கு வந்து அதிக அளவு துட்டாகுமே. நீங்கள் தான் சொட்டு நீர் பாசனம் வச்சுட்டு பிறகு இதுக்கு இந்த வாய்க்காலாம் வெட்டிக்கிட்டு இறக்கிங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த வாழைக்கு தேவையான தண்ணி தான் கொடுக்க முடியுமே தவிர அந்த தோட்டத்துக்கு வந்து அந்த வெக்கையை குறைக்கிறதோ, அதுபோக அந்த வாழைக்கு வந்து சொட்டு நீர் பைப்பு மூலமாக போதுமான அளவு கிடைக்குமானா, குலைக்கக்கூடிய வாழைகளுக்கெல்லாம் கிடைக்குமானா அது ரொம்ப கம்மி தான். அதுக்கு அந்த டைமில் வந்து இந்த வாய்க்காலையும் கொஞ்சம் தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வாய்க்காலில் உள்ள தண்ணியையும் அந்த வாழை கொஞ்சம் எடுத்துக்கிடும். அதுபோக நீங்கள் வாய்க்காலில் தண்ணி விட்டால் புல்லுலாம் வளருமே அப்படின்னு சிலவங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம வாழை வந்து நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிழலடி விழுந்துடும். நிழலடி விழுந்த பிறகு புல் வந்து வளருமான்னு கேட்டால் அந்தளவு வளராது. அதாவது வாழை வந்து கன்று போட்டதுலேருந்து குறைஞ்சது 4 மாதம் வரைக்கும் தான் தோட்டத்துக்குள்ளே புல் வந்து அதிக அளவு வளருமே தவிர அதுக்கு பிறகு வந்து வாழை நிழல் விழ ஆரம்பிச்சதும் புல் வளராது. அதனால் நீங்கள் வந்து வாய்க்கால் வெட்டி வாய்க்காலுக்குள்ள தண்ணி விடுறது வந்து எந்தவித பயமும் கிடையாது. அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த வாய்க்கால் வந்து ஃபுல்லாக தூர் வர்ற மாதிரி அந்த இதை அவ்வளோத்தையும் நம்ம தூர் வாரிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம தூர் வரும்போது அந்த சாணி உரம்லாம் வச்சுருந்தோமே, அந்த உரக்கிடங்கள்லாம் எங்கே இருக்குது, அதுபோக நம்ம வந்து மண்ணு கூட்டியிருப்போம், அந்த மண்ணை அவ்வளோ அரிச்சு போன மாதிரி இருக்கும். இது அவ்வளோவுமே எங்கே போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வாய்க்காலுக்குள்ளே தான் கிடக்கும். இந்த வாய்க்கால் உள்ள மண்ணை நம்ம தோண்டி போடுறது வந்து நிறைய சத்துக்களும் இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்க்காலில் தான் மண்ணை அரிச்சு வர்றது, அதுபோக அந்த சாணி உரம்லாம் வச்சுருப்போம் தெரியுமா, அந்த உரக்கிடங்குக்குள்ளே, அந்த உரக்கிடங்கில் உள்ள மண் சரிகிறது எல்லாமே இந்த வாய்க்காலுக்குலாம் சரிஞ்சு கிடக்கும். அதனால் இதை நம்ம வந்து திரும்ப எடுத்து அந்த வாழைத்தூர்லேயே வரிசையாக போட்டுகிட்டே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மண்ணை கிளறி விடுற மாதிரி தான். அப்படி கிளறி விடுறதுனால அந்த வாழைக்கு வந்து இன்னொரு வகை சத்தும் கிடைக்கும். அதுபோக 1-2 வேரும் வெட்டுப்படலாம். அந்த மாதிரி வேர் வெட்டு போடுறதுனால அந்த வாழைக்கு வந்து ஒரு வேர் வெட்டிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலேருந்து குறைஞ்ச ஒரு 10 வேர் வந்து புதுசாக கிரியேட் ஆகும். அதனால் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி வாய்க்கால் வெட்டும் போதோ இல்லை வாழைக்கு வந்து உரம் வைக்கும் போதோ அந்த குழி வெட்டும் போது வேர் வெட்டுப்பட்டுட்டு அப்படின்ட்டு எதுவும் நினைக்கக்கூடாது. ஒரு வேர் வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வேர் வந்து புதுசாக வரும். அதனால் நம்ம வந்து வாழைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வாய்க்கால் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாய்க்காலில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து வாழை விவசாயத்தை பற்றி முழு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து ரெகுலராக வாழை ரிலேட்டடான வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம் பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.